கவசா அந்த மருந்து அடிக்கிறாங்க, அந்த மருந்து கொட்டுறாங்க. ஒரு கொசு மருந்து இல்ல, ஒரு பெருக்குறவங்க யாரும் கிடையாது. நாங்களே பெரிய நாங்களே யூஸ் பண்றோம். இப்ப வரீங்க அது போறீங்க இது போறீங்க என்று எல்லாருக்கும் நோவுல வந்து உளுந்து பிறகுதான் வந்து எல்லாமே சுத்தம் பண்ணமா. எங்க ஏரியால இருந்து வயிற்று போக்கலாகி ஒருத்தர் இறந்துட்டாங்க. 10 பேர் அட்மிட் பண்ணிருக்காங்க. தண்ணி சரியா தண்ணியில வந்து ஒரு மாதிரி கழிவுநீர் கலந்து வருது. அதனால சுத்தமாவே இல்ல. அதை யூஸ் பண்றதுனால இந்த மாதிரி வாமிட் வருது, லூஸ் மோஷன் ஆகுது. ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு எங்களுக்கு. இந்த தண்ணியால ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. கொசு ரொம்ப இருக்கு, பின்னாடி குப்பையா இருக்கு. ஒரு சுத்தமாவே இல்ல எங்க ஏரியாவுக்கு. ட்ரைனேஜ் அடிக்கடிக்கு அடிச்சுக்குது. இப்ப இந்த இதுவால ஒருத்தர் இறந்துட்டாங்க. இன்னும் எத்தனை பேர் இது மாதிரி ஆக போறாங்கன்னு தெரியல. இன்னைக்கு ஒருத்தர் அட்மிட் ஆயிருக்காரு. தண்ணியில வந்து மருந்து போடல. நகராட்சிக்கார கேட்டா நாங்க மருந்து போடலமா, அதை யூஸ் பண்ணாதீங்க, கலந்து வருது அப்படின்றோம். அம்மா நீங்க யூஸ் பண்ணாதீங்க, மருந்து யூஸ் பண்ணல தண்ணியில, நீங்க அதை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்றாங்க. அப்படி சொன்னா நாங்க எந்த தண்ணி யூஸ் பண்ணுவோம்? நாங்க எங்களுக்கு இருந்து கடல் பக்கத்துல இருந்து இந்த ஒரு தண்ணி தான் எங்களுக்கு. அது வந்து 2 hour தான் விடுவாங்க. அந்த தண்ணியை நாங்க யூஸ் பண்ணுவோம். வேற எந்த தண்ணி நாங்க பிடிக்கிறது? நாங்க அந்த தண்ணி குடிச்சு இந்த நிலைமை இருப்போம். எல்லாரும் அட்மிட் ஆகிட்டே இருக்காங்க. மொத்தம் அந்த நார்மல் டைம்ல கால் பண்ணா ரெஸ்பான்ஸே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏதாவது உயிர் போன மட்டும் 10-15 பேர் பிரஸ்ல இருந்து வராங்க, அங்க இருந்து வராங்க, இங்க இருந்து வராங்க. அப்ப இந்த ஊருக்கு என்னக்கா இது பண்றீங்க நீங்க? அந்த பாதிப்பு எந்த மாதிரி இருக்குது? அவங்களுக்கு எந்த மாதிரி வாமிட் வருது, வயிற்று கொப்பு ஆகுது, ஒரு மாதிரி ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ற நிலைமைக்கு வர்றாங்க. கேட்டா கால்ரா சொல்லிடுறாங்க. இந்த தண்ணி வேற குடிக்கூடாதுன்னு சொல்றாங்க. என்ன தண்ணி குடிப்பாங்க? இந்த தண்ணி தான் விடுறீங்க, குடிக்காதீங்க, மருந்து கலக்காம வருதுன்னு நீங்க சொல்றீங்க. அப்ப எந்த தண்ணி குடிப்பாங்க இந்த இடத்துல இருப்பாங்க? கால் பண்ணா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டீங்க. எது வந்தாலும் எத்தனை வாட்டி இந்த ட்ரைனேஜுக்கு எத்தனை வாட்டி கம்ப்ளைண்ட் பண்றது? இந்த தண்ணிக்கு கலரா வருது, ஒரு மாதிரி கழிவு நீர் கலந்து, அதுக்கு எத்தனை வாட்டி சொல்றது? கால் பண்ணி தான் சொல்லுவாங்க. இங்க வரவங்க கிட்ட சொல்லுவாங்க. இப்ப முந்தா நேரத்துல நகராட்சியில இருந்து வந்தாங்க. இந்த மாதிரி ஆயிரம் வருது, போயிட்ட பிறகு வந்தாங்க. சொன்னா வந்து இந்த தண்ணியை பத்தி குடிக்காதீங்க, மருந்து கலக்காம பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. இந்த தண்ணியை யூஸ் பண்ணாம எங்க போவோம் நாங்க? இந்த குப்பத்துக்கு ஜன ஃபுல்லா இந்த தண்ணி தான் நம்பிதான் இருக்காங்க. எல்லாரும் போய் கேன் தண்ணி அதெல்லாம் வந்து எதிர்பார்க்க முடியாது. இருக்கிற தண்ணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.